many more happy returns of the day, my dear செல்லக்குட்டி. என்ன சொல்கிறது, நம்மலாம் முன்னே நல்லா ஜாலியாக இருக்கும். லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளோஸாக இருந்தோம், நல்லா பேசிட்டு ஜாலியாக இருந்தோம். அப்புறம் நமக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. அப்புறம் நம்ம பேசாமல் போயிட்டோம். நிறைய பிரச்சனை, சண்டை, அது இது நிறைய வந்து பேசாமையே போயிட்டோம். ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். என்ன சொல்கிறது, இப்படியே நார்மலாக எப்போவுமே பேசிகிட்டே இருக்கணுன்றது என்னோடய ஆசை. இப்படியே இருக்கலாம், சண்டை எதுவும் போட்டுக்க வேணாம். ஏன்னா எனக்கும் சரி உனக்கும் சரி லைஃப்பில் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் கஷ்டப்படுத்திருக்காங்க, நிறைய பேர் விட்டு போயிருக்காங்க, இன்னும் வரங்காட்டி கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காங்க. கஷ்டப்படுத்துகிறவங்க அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஓகேவா? நானும் உன்னை விட்டு போக மாட்டேன், நீயும் என்னை விட்டு போகாத, சரியா செல்லம்? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறது, நீ என் கூட பேசுகிறப்போ வந்து வாய்ஸ் கூட பேசினதில்லை. லைக் நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டதும் இல்லை. நம்ம முன்னையிலேருந்து ஃபோட்டோ கூட நான் பார்த்ததில்ல. உன் மூஞ்சி கூட எனக்கு எப்படி இருக்கான்னு தெரியாது. ஆனால் அப்போதுலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜாகுவாரில் ஜாலியாக இருக்கும் எல்லோரும் ஒன்றா. நான், நீ, ரூத்து, 3 பொண்ணுங்க ரொம்ப ஜாலியாக இருப்போம். அதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ். அப்புறம் ஷஃபான் கூட சண்டை போட்டுக்கு நாங்கள் 2 பேரும் 3 பேரும் ஒன்றா இருக்கோம். லைக் அது ஒரு நல்ல பாண்டிங்காக இருந்துச்சு. அதுக்குள்ளே நமக்கு என்ன இது வந்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. பிரிஞ்சிட்டோம், என்ன பண்ணுறது. அப்போது ஒரு அறியாத காலம், அதை பற்றி என்ன பேச. சரி வீடு, இப்போவாச்சும் திருந்திட்டு நம்ம 2 பேரும் நல்லா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். ரொம்ப க்ளோஸாகலாம் பேசிக்க வேணாம், எப்போயாச்சும் பேசலாம். ஏன்னா ரொம்ப பேசினா தான் டக்குன்னு பிரிஞ்சிடுவாங்க. ஸோ ரொம்பலாம் பேசிக்க வேணாம். ஏதாச்சும் சின்னதாக சண்டை போட்டுக்கலாம். சண்டைன்னா சும்மா சின்னதாக சண்டை, ஓகேவா? பெரிய சண்டையெல்லாம் போடக்கூடாது, புரிஞ்சுதா? அப்புறம் என்ன சொல்கிறது, நிறையெல்லாம் பேச வேணாம்னு நினைக்கிறேன். சின்னதாக ஓகே, ஏதாச்சும் அவள் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு இது வாய்ஸை போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போது 10:30க்கு பேசவே முடியாத டைமில் வந்து கிசுன்னு பேசின்னு இருக்கேன். தப்பாக எடுத்துக்காத, ஓகேவா? சரி, ரொம்பலாம் பேசலை, இப்படியே இருக்கலாம், ஓகேவா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். யார் என்ன ஹர்ட் பண்ணாலும் கண்டுக்காத, கல் மனசாக இருக்கணும், சரியா? அப்படி தான் நானும் இருக்கேன், நீயும் அப்படியே இரு, ஓகேவா? லவ் யூ ஸோ மச். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சரின்னு சொல்லவா, அண்ணின்னு சொல்லவா, ஏதோ ஒன்று, ஹாப்பியாக இரு, ஓகேவா? சொல்லலாம். லவ் யூ ஸோ மச். லவ் யூ அம்மா.